நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியவில்லையா? அதற்கான ஆன்மீக பரிகாரம் இதோ. பலருக்கு வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு காணி நிலம் இருந்தாலே போதும் என்று ஆசை. ஆனால் சிலர் அதையும் கடந்துவிட்டு நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியவில்லை என்ற துயரத்தில் வாழ்கிறார்கள். இடம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு தடை காரணமாக வீடு கட்டும் முயற்சி எப்போதும் தள்ளிப்போகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் அதற்கான ஆன்மீக பரிகாரங்களும் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றன. தடைகளை அகற்றும் ஆன்மீக பரிகாரம். நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியாமல் தடைபடுவதற்கான காரணம் பூமி காரகனான செவ்வாய் பகவான் மற்றும் வீடு யோகத்தை நல்கும் சுக்கிர பகவான் ஆகியோரின் அனுகூலம் இல்லாமல் இருப்பதுதான். பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அந்த பூமியில் வீடு கட்டுவதற்கான யோகத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். எனவே செவ்வாயன்று செவ்வாய் பகவானையும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானையும் வலம் வந்து வழிபடுங்கள். நவகிரக சந்நிதிக்கு சென்று அவர்களுக்கு உரிய நிறத்தில் வஸ்திரங்களை சாற்றி மனதார வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எனவே செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானை பின்வரும் முறையில் வழிபடுவது மூலம் உங்கள் வாழ்க்கையில் வீடு கட்டும் யோகம் உரிய வேளையில் நிச்சயமாக அமையும். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவானை வழிபடவும். செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றவும். செவ்வாய் பகவானை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளவும். வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானை வழிபடவும். வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி சுக்கிர பகவானை வணங்கவும். நவகிரக சந்நிதியில் சிறிய தீபம் ஏற்றி மனதார அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். முருக வழிபாடு செய்வது வீடு கட்டும் யோகத்தை இரட்டிப்பாக தரும். செவ்வாய்க்கிழமை முருகனை சிவப்பு மலர்களால் வழிபடவும். வீடு கட்ட வேண்டிய நிலத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் ஒன்றாக ₹1 நாணயத்துடன் வைத்து வெள்ளை நூலில் கட்டி பூஜை அறையில் வையுங்கள். முருகனை வழிபடும் போதெல்லாம் இந்த சிகப்பு மூட்டைக்கு கூட தூபம் காட்டி மனதார அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். கோவில்களில் அபிஷேக சேவை. வாரத்தில் ஒரு நாள் முருகன் கோவிலில் அபிஷேகத்திற்கு தேவைப்படும் பொருட்களான பால், திருநீரு, சந்தனம், இலைகள் போன்றவற்றை எடுத்துக் கொடுத்து சேவை செய்யுங்கள். இந்த பரிகார வழிபாடுகள் உங்கள் நிலத்தில் வீடு கட்டும் தடைகளை அகற்றி கடன்கள் இல்லாமல் சுய வருமானத்தின் மூலமாக ஒரு அழகிய வீடுக்கு நீங்கள் உரிமை பெறுவதை உறுதி செய்யும். மனதில் நம்பிக்கையுடன் இறைவன் மீதுள்ள பக்தியுடன் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். நிலம் மட்டும் இல்லாமல் நிம்மதியும் அமைதியும் நிறைந்த உங்கள் சொந்த வீடும் உங்களுக்கே அமையும். இந்த வகையான ஆன்மீக தகவல்களை மற்றவர்களும் அறிந்து பயனடைய இந்த பதிவை பகிருங்கள்.